ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் செய்யுது. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஃபுல் டெஸ்ட்டு ஒன்னோட கொஸ்டின் நம்பர் 31லேருந்து 45 வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் சொசைட்டி டாப்பிக்கை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுலேயும் குறிப்பாக வந்து பாளையக்காரர்கள் கிளர்ச்சி, அதுக்கப்புறமா தமிழ்நாட்டில் வந்து சுதந்திர போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்களிப்பு, அந்த டாப்பிக்கு. அடுத்து பெண்களோட பங்களிப்பு. ஸோ இது ரிலேட்டடாக தான் ஃபுல் ஃப்ளெஜ்டாக இந்த பர்டிகுலர் 15 கொஸ்டினும் நம்ம டீல் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நான் வந்து ஃபுல் டெஸ்ட் 1க்கு 2 வீடியோ நான் கொடுத்துருந்தேன். ஸோ வீடியோ நம்பர் 1, வீடியோ நம்பர் 2. நீங்கள் வந்து இந்த டாபிக் படிக்கிற முன்னாடி என்ன பண்ணணுன்னா, வீடியோ நம்பர் 1, வீடியோ நம்பர் 2ல் இருக்கிற அந்த பர்டிகுலர் 30 கொஸ்டினையும் ரிவிஷன் பண்ணிவிட்டு இதை பார்க்கணும். திருப்பி நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளுமே அடுத்தடுத்த டாப்பிக்கு போகிறக்கு முன்னாடி ப்ரீவியஸாக என்ன படித்ததுங்கிறதையும் ரிவிஷன் பண்ணணும். ஸோ அப்படின்னா தான் உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாமில் மார்க் ஹையாக ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணியிருக்கவங்க ஃபுல் டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2 வீக்ஸ் கழித்து வரப்போகுது. ஸோ அந்த டெஸ்ட்டுக்கு ரெடி ஆகுறோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் படிங்க. ஒரு நாள் படிச்சுட்டோம், இது இந்த டாபிக் இன்னையோடு முடிஞ்சுது, நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம், அடுத்த நாள் டாப்பிக்கை அன்றைக்குள்ளதை அது படிச்சிட்டோம், அவ்வளோதான் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாள் படிக்கிறதையும் முன்னத்த நாளோட தான் ஆட் பண்ணணும். 4th டே படிக்கும்போது 1, 2, 3 3 நாளோட சேர்த்து படிக்கணும். 8th டே படிக்கிற போது 1லேருந்து 7 வரைக்கும் உள்ளதை குயிக்காக ரிவிஷன் பண்ணிட்டு 8th பார்க்கணும். இல்லை 8th படித்து முடிச்சுட்டு 1 to 7 குயிக்காக ரிவிஷன் பண்ணணும். ஸோ ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா தான் எக்ஸாமில் கிளியர் பண்ணுறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்கும். புதுசாக பார்க்குறதோடு ரிவிஷன் பண்ண உங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த்தன் ஆகும். சரி, ஓகே, 1 by 1 இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஜம்புத்தீவு பிரகடனம். ஸோ இது வந்து யோஜனாவில் வந்த ஒரு ஆர்டிக்கலு. ஸோ அதனால தான் இந்த கேள்வி கேட்டிருந்தேன். இது வந்து ஒரு புது பேர். நிறைய பேருக்கு வந்து இந்த பேர் கொடுத்துட்டு இது எது ரிலேட்டடுன்னு கேட்டால் கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஸோ அதனால தான் பர்டிகுலராக இந்த கொஷின் எடுத்திருந்தேன். ஜம்புத்வீப் பிரகடனம் அப்படிங்கிறத வந்து மருது சகோதரர்கள் வெளியிட்ட ஒரு பிரகடனம் 1801 வெளியிட்டது. ஸோ திருச்சிராப்பள்ளி பிரகடனம் எல்லாத்துக்குமே தெரியும். அது கேட்டாங்கன்னா, ஏன்னா புக்லேயே அது கொடுத்துருக்காங்க, அதை பற்றி ரிலேட்டட் கேட்டால் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே தான் ஜம்புத்தீவு பிரகடனமும் இதுதான். ஸோ அதனால் ஜம்புத்தீவு பிரகடனம்னா வருஷம் ஞாபகம் வச்சுக்கோங்க, 1801. யாருன்னா மருது சகோதரர்கள். இது மட்டும் தெரிஞ்சுட்டா போதும். மற்றதெல்லாம் நம்ம சமச்சீர் புக்கில் இருக்கிற டீட்டெயில்ஸை அப்படி நம்ம கோ த்ரூ பண்ணிக்கலாம் 1 by 1. ஸோ ஃபஸ்ட்டு தமிழில் கொடுத்துருப்பேன், அப்புறமா இங்கிலீஷில் கொடுத்துருப்பேன். மருது சகோதரர்கள், பெரிய மருது, சின்ன மருது, சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதரின் திறமை மிக்க தளபதிகளாக இருந்தாங்க. அவர் இறந்த பிறகு மருது சகோதரர்கள் வந்து வேலுநாச்சியாருக்கு அரியணையை மீட்டு கொடுக்க உதவியிருப்பாங்க. இவங்களோட தலைநகரம் வந்து சிறுவயல். ஸோ இதில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாமே சமச்சீர் புக்கில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனு. ஸோ சிலர் ஃபீல் பண்ணலாம், சார் இது போக வந்து அவுட் சோர்ஸில் சில இன்ஃபர்மேஷன் இருக்கும்ல, அதை எப்போ கொடுப்பீங்க அப்படின்னா, அதை டெஸ்ட் நம்பர் 2 இல்லை டெஸ்ட் நம்பர் 3லேயே அப்டேட் பண்ணிடுவேன். நீங்கள் எந்த டாப்பிக்கு நீங்கள் நோட்ஸ் எழுதினாலுமே இதை எழுதி முடிச்சுட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் விடுங்க, இல்லை ஒரு பேஜை விட்டு வைங்க. அப்போ தான் அடுத்த டெஸ்ட்டில் வந்துட்டு இது ரிலேட்டடாக எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன், புது இன்ஃபர்மேஷன் எதாவது சொன்னால் அப்டேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஒரு டாப்பிக்கு A to Z ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும்னு எல்லா கண்டென்ட்டையும் உள்ளே டம்ப் பண்ணோன்னா நம்ம ஒரு நாள் படிக்கிற அளவு ரொம்ப அதிகமாக போயிடும், நம்மளால் படிக்க முடியாது, டெஸ்ட்டுக்கும் ரெடியாக முடியாது. ஸோ அதனால் ஒரு டாப்பிக்கு நீங்கள் ஒரு நாளைக்கு படிக்கிற அளவில் கண்டென்ட் கொடுக்கணும், அதே நேரத்தில் அதை ரிவிஷனும் பண்ணணும், அதை டெஸ்ட்டுக்கும் நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இந்த 3 அப்ஜெக்டிவுமே நான் பார்த்து தான் நான் எடுக்கிறேன். ஸோ அதனால் வந்து நீங்கள் பார்க்கும்போது ஒரு சில இடங்களில் வந்துட்டு இந்த டாப்பிக்கு இது பத்தாது, இன்னைக்கு கண்டென்ட் இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கலாம். அது கண்டிப்பாக நான் கொடுப்பேன், அடுத்தடுத்த டெஸ்ட்டில் அப்டேட் பண்ணுவேன். 2ஆம் பாளையக்காரர்கள் போர். சிவகங்கை சேர்ந்த மருதுபாண்டியனும், திண்டுக்கலை கோபால் நாயக்கர், மலபாரின் கேரளவர்மா, மைசூரின் கிருஷ்ண நாயக்கர், தூண்டாஜி ஆகியோரை கொண்ட அமைப்பு தான் ஒரு கூட்டமைப்பு ஏற்படுத்துகிறாங்க. விருப்பாட்சி கூட்டம். இது விருப்பாட்சி கூட்டமைப்புன்னு சொல்லலாம். ஏப்ரல் 1800களில் நடந்திருக்கும். பிரிட்டிஷாரோட தாக்குதல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறத நான் ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன். மற்றதெல்லாம் வந்து நீங்கள் கதை மாதிரி படித்து வச்சுக்கோங்க. மேஜர் காலின் மெக்காலே தலைமையிலான பிரிட்டிஷ் துருப்புகள் வந்து ஏப்ரல் மாதம் பாஞ்சாலக்குறிச்சி கோட்டையை மீண்டும் கைப்பற்றியிருப்பாங்க. ஊமைத்துறை உள்ளிட்டவர் வந்து சிவகங்கையில் தஞ்சம் புகுந்திருப்பாங்க. அதனை தொடர்ந்து கர்னல் அக்னியூ அண்ட் கர்னல் இன்னஸ் ஆகியோர் வந்து சிவகங்கை நோக்கி கம்பெனியை அணிவகுத்து சென்றிருப்பார். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது திருச்சிராப்பள்ளி பிரகடனம். ஸோ ஜம்புத்தீவு பிரகடனம்னு சொல்லலாம். சுதந்திர பிரகடனம் ஜூன் 1801 மருது பாண்டியர்களால் மருது சகோதரர்களால் வரலாற்று சிறப்புமிக்க திருச்சிராப்பள்ளி சுதந்திர பிரகடனத்தை வெளியிட்டனர்.
எந்த இடத்துல ஒட்டியிருப்பாங்கன்னா திருச்சிராப்பள்ளி கோட்டை, நவாபின் அரண்மனை, ரங்கநாதர் கோயில் சுவர். இதில் வந்து சாதி மத இனம் கடந்த ஆங்கிலேயருக்கு எதிராக ஒன்றுபடணும்னு இந்தியர்களை விடுவிக்கணுங்கிறது தான் அழைப்பாக இருந்தது. சுதேசி அரசுகளின் நிலைப்பாடு, பிரிட்டிஷ் எதிர்வினை. சுதேச அரசுகளின் நிலைப்பாடு பொறுத்தளவுக்கும் புதுக்கோட்டை, எட்டயபுரம், தஞ்சாவூர் மன்னர்கள் ஆதரவாளர் இருப்பாங்க. ஆனால் பிரிட்டிஷார் வந்து பிரித்தரம் கொள்கையை பின்பற்றிருப்பாங்க. ஸோ இதான் இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருப்பேன். அடுத்து 32nd கொஸ்டினுக்கான ஆன்சரு பாளையக்காரர்களோட பேசிக் டீட்டெயில்ஸ், அப்புறமா பூலித்தேவரை பற்றி. ஸோ இந்த டெஸ்ட்டில் வந்துட்டு பூலித்தேவர், மருது பாண்டியர்கள் கவர் பண்ணியாச்சு. அடுத்த டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வேலு நாச்சியார், ஊமைத்துறை இவங்களை பற்றிலாம் கவர் பண்ணிக்கலாம். ஆங்கிலேயர் குறிப்பு பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்கள் வந்து இவங்களை பொலிகர்னு அழைச்சாங்க. பாளையக்காரர் முறை வந்து கக்கத்திய அரசோட வாரங்களைச் சேர்ந்த பிரதாபருத்ரன் ஆட்சி காலத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டது. மதுரையில் பார்த்திங்கன்னா விஸ்வநாத நாயக்கர் 1529 அவரது அமைச்சர் அரியநாதரின் உதவியோடு அறிமுகப்படுத்தப்பட்டது. 72 பாளையங்கள் இருக்குது. இவங்களோட பணிகள் என்ன, காவல் கடமைனா என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம். அதே மாதிரி கிழக்கு பாளையங்கள், மேற்பாளையங்கள் பார்த்துக்கோங்க. பூலித்தேவரை பற்றி கொஷின் கேட்கல. 4 ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. பூலித்தேவர், மருது சகோதரர்கள், வேலு நாச்சியார், அப்புறமா வந்து தீரன் சின்னமலை, ஊமைத்துறை, கட்டபொம்மன், ஊமைத்துறை இவங்கள பற்றின கொஷின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த டெஸ்ட்டில் 2 பேரை கொடுத்துருக்கேன். அடுத்தடுத்த டெஸ்ட்டில் அடுத்தடுத்த அப்டேட் பண்ணிக்கலாம். பூலித்தேவரோட தொடக்க கட்டம் பார்த்திங்கன்னா மார்ச் 1755 கர்னல் ஹெரான், மாபூஸ்கான் திருநெல்வேலிக்கு அனுப்பப்பட்டிருப்பாங்க. பூலித்தேவர் அடக்கும் பணி கர்னல் ஹெரானோட ஒப்படைக்கப்பட்டிருக்கும். ஸோ இவங்க எல்லாத்த பற்றியும் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா வரக்கூடிய டெஸ்ட்டில் இவங்க எல்லா பற்றியும் இல்லாத ஒரு புது இன்ஃபர்மேஷன் அவுட் சோர்ஸ்லையோ இல்லை வெளியிலையோ இல்லை நியூஸ்லையோ வந்ததை நான் கலெக்ட் பண்ணி நான் கொடுத்துருவேன். அப்போ படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா இதெல்லாம் பேசிக் டீட்டெயில்ஸு, சமச்சீர் புக்கில் இருக்க கண்டென்ட், இதிலேருந்து கேட்குறக்கு அதிக சான்ஸ் இருக்குது. ஸோ இது மட்டும் பத்தாது. அப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறத அப்டேட் பண்ணுறதுக்கு நான் இதெல்லாம் முடித்த பிறகு என்ன கீ பாயிண்ட்டோ அதை நான் எக்ஸ்ட்ராவாக நான் கொடுத்துருவேன், அப்டேட் பண்ணிடுவேன். அப்போ இதுவும் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக ஆகிரும், எக்ஸ்ட்ரா அப்டேட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஹைதர் அலியோட நிலை. மைசூர் ஹைதர் அலி ஃப்ரெஞ்சுக்காரர்களின் ஆதரவை வந்து பூலித்தேவர் நாடி இருப்பார். ஆனால் மராட்டியர்கள் போரில் ஈடுபட்டதுனால ஹைதர் அலி வந்து உதவ முடியாமல் போயிருக்கும். அதுக்கு முன்னாடி யார் கூட கூட்டணி வச்சுருப்பாருன்னா நவாப் சந்தா சாஹிப்போட முகவர்கள் மியானா முடிமா நபி கான். சிவகிரி பாளையக்காரர்களை தவிர மற்ற பாளையக்காரர்கள் பூலித்தேவரை ஆதரிச்சிருப்பாங்க. எட்டயபுரம், பாஞ்சாலக்குறிச்சி வந்து இந்த கூட்டமைப்பில் இணையலை. களக்காடு போர் 1765 மாஃபூஸ்கான் படையும் பூலித்தேவர் படையும் இந்த போர் நடைபெற்றிருக்கும். திருவிதாங்கூர் மன்னனோட படை வந்து இணைஞ்சு நடைபெற்றது. தோற்கடிச்சிருப்பாங்க. பூலித்தேவர் வந்து வெற்றி பெற்றிருப்பார். யூசுப் கான் பூலித்தேவர் மோதல். யூசுப் கானோட பேர் வந்து கான் சாஹிப். பூலித்தேவரை ஒடுக்க கம்பெனி நிர்வாகத்தால் மருதுநாயகம் என்று அழைக்கப்பட்ட யூசுப் கான் அனுப்பப்பட்டார். கோட்டைகள் என்னென்ன கோட்டைகள்லாம் வீழ்ச்சி அடைஞ்சிருக்குன்னா பூலித்தேவர 3 முக்கிய கோட்டை, நெற்கட்டும் செவல், வாசுதேவநல்லூர், பனையூர். இந்த 3 கோட்டையும் 1761 யூசுப் கான் முழு கட்டுப்பாட்டில் போயிருக்கோம். பிரெஞ்சு ஆதரவு கிடைக்காதனாலும் கோட்டைகள் வீழ்ந்தனாலும் பாளையக்காரர்கள் ஒற்றுமை உடஞ்சிருக்கும். அது மாதிரி நிறைய பேர் ஆங்கிலேயர் பக்கம் மாறி இருப்பாங்க. யூசுப் கானோட கடைசி முடிவு எப்படி இருந்திருக்குன்னா கம்பெனி நிர்வாகத்துக்கு தெரிவிக்காமல் பாளையக்காரர்களோட ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தினால குற்றம் சுமத்தப்பட்டு தூக்கிலிடப்பட்டார் 1764. பூலித்தேவரின் வீழ்ச்சி பொறுத்தளவுக்கும் நெற்கட்டும் செவ்வல் மீண்டும் வந்து 1764 கைப்பற்றிருப்பார். இருந்தாலும் 1767 கேப்டன் கேம்பல் என்பவரால் தோற்கடிக்கப்பட்டு நாடு கடத்தப்பட்டிருப்பார். ஸோ இதான் அதோட இங்கிலீஷ் வெர்ஷனு. ஸோ எந்தெந்த தலைவர்களுக்கு எங்கெல்லாம் தூக்கிலிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி டிஎன்பிசியில் பொறுத்துக்களை கேட்டிருக்காங்க. ஸோ இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சிவசுப்பிரமணியனார் நாகலாபுரம், வீரபாண்டிய கட்டபொம்மன் கையத்தாறு, டேட்டு அப்புறமா வருஷம் அதையும் பார்த்துங்க. மருது சகோதரர்கள் திருப்பத்தூர் கோட்டை அக்டோபர் 24, 1801. தீரன் சின்னமலை சங்ககிரி கோட்டை. ஜூலை 31, 1805. ஆண்டை வச்சு வரிசைப்படுத்த சொல்லி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி கோட்டைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லியும் கேட்டிருக்காங்க.
சுதந்திர போராட்ட வீரர்கள் பொறுத்தளவுக்கும் நம்ம சமச்சீர் புக்கில் வந்து ரோசப்பா துரை இவரை பற்றியும் கொடுத்துருப்பாங்க. அப்புறமா யூசுஃப் கான் அவங்கள பற்றியும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 2 பேருமே இம்பார்ட்டன். அப்புறமா நீல் சிலை அகற்றம், இந்த 3மே பாக்ஸ் கொஸ்டின். ஸோ அதனால் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ்னு சொல்லி அதை ஃபஸ்ட்டாகவே நான் கொடுத்துருக்கேன். இவங்களை பற்றி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸும் இதில் ஆட் பண்ணியிருப்பேன். கேரளாவில் பிறந்தவர். மதுரையை வந்து போராட்டக்களமாக யூஸ் பண்ணியிருப்பார். குற்ற பரம்பரை சட்டத்துக்கு எதிரான போராட்டம் நடத்தியிருப்பார். அவரோட முக்கிய பங்களிப்பாக இருந்திருக்கும். அப்புறமா ஹோம் ரூல் மூமெண்ட்டுக்கு, தன்னாட்சி இயக்கத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருப்பார். அப்புறமா ஒத்துழையாமை இயக்கத்துக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பார். பத்திரிகை பணி பொறுத்தளவுக்கு மோதிலால் நேருவோட வேண்டுகோளை ஏற்று அலகாபாத்தில் இருந்து வெளிவந்த தி இண்டிபெண்ட் நாளிதழின் ஆசிரியராக பணியாற்றியிருப்பார். காந்தியடிகளோட புகழ்பெற்ற எங்கிந்தியா இதழின் ஆசிரியரான பொறுப்பையும் ஏற்றார். வைக்கம் சத்தியாகிரகத்திலையும் ஈடுபட்டிருப்பார். தொழிலாளர் நலன் பொறுத்தளவுக்கும் மதுரையில் இயங்கி வந்த ஹார்வி மில் போராட்டத்தில் பங்கெடுத்திருப்பார். மதுரையில் முதலாவது தொழிலாளர் சங்கத்தை நிறுவனத்தில் இவருக்கு முக்கிய பங்காக இருந்திருக்கும். அடுத்து யாக்கூப் ஹசன் ஒத்துழையாமை இயக்கத்தோடு தொடர்புடையவர். தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கத்திற்கு ராஜாஜி, ராமசாமி ஆகியோர் தலைமை தாங்கினார்கள். அந்த காலகட்டத்தில் அகில இந்திய முஸ்லீம் லீக்கோட சென்னை கிளை நிறுவனரான யாக்கூப் ஹசனும் ராஜாஜியும் மிக நெருக்கமாக இணைந்து பணியாற்றியிருப்பாங்க. இவரோட பங்களிப்புன்னு பார்த்தீங்கன்னா, அகில இந்திய முஸ்லீம் லீக்கின் சென்னை மாகாண கிளை தோற்றுவித்தவர். லக்னோ ஒப்பந்த குழுவில் 1916 நடந்த ஒப்பந்தத்தில் வந்து சென்னை மாகாணத்தில் சார்பாக இருந்த ஒரே முஸ்லீம் தலைவராக இருந்திருப்பார். தமிழ்நாட்டில் கிலாஃபத் இயக்கத்தை முன்னின்று நடத்தியிருப்பார். ராஜாஜி அமைச்சரவை 1937 அமைச்சராக பணியாற்றியிருப்பார். முஸ்லீம் அமைச்சராக இருக்கக்கூடியவங்க வந்து இவர் தான். ஸோ பொதுப்பணித்துறையில் அமைச்சராக பணியாற்றியிருப்பார். ஸோ அதை தான் இதில் டீட்டெயில்டாக கொடுத்துருவோம். ஆயிரத்தி 1919 சென்னையில் நடைபெற்ற முதலாவது கிலாஃபத் மாநாட்டை கூற்றி அதற்கு தலைமை தாங்கியிருப்பார். ஸோ ஹைலைட் பண்ணலாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. மற்றதெல்லாம் சும்மா லைட்டாக படித்து வச்சுக்கோங்க. அது ரொம்ப எனக்கிட்ட நோட்ஸ் இருக்கணும்னு கிடையாது. ஆனால் ஹைலைட்டடாக இருக்கிறத நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ஒரு புரியறதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸு. சப்போஸ் படித்து வச்சு ஏதோ ஒரு பாயிண்ட்டு கொஷினில் கேட்டாங்கனாலும் உங்களுக்கு ஞாபகம் வச்சு சரியாக தப்பான்னு ஒரு கெஸ் பண்ணுறதுக்காக தான் அதை கண்டினியூட்டாக கொடுத்துருக்கேன். 1923 வந்து சிறைவாசத்துக்கு பிறகு நாட்டினோட சுயாட்சி என்பதோ முழு விடுதலை என்பதோ கருத்து வேறுபாடு காரணமாக காங்கிரஸிலிருந்து விலகி சென்னை மாகாண முஸ்லீம் லீக் என்ற அமைப்பை நடத்தியிருப்பார். இரு நாட்டு கொள்கையை வந்து கடுமையாக எதிர்த்தவர். அடுத்து நீல் சிலை அகற்றம் 1927 ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார்த்தீங்கன்னா யாரோட சிலைன்னா கர்னல் ஜேம்ஸ் ஜார்ஜ் ஸ்மித் நீல் அவரோட சிலை தான் அகற்றிருப்பாங்க. இவர் யாருன்னா பிரிட்டிஷ் இராணுவ அதிகாரி. 1857 சிப்பாய் கழகத்தின் போது அலகாபாத் கான்பூர் பகுதியில் இந்தியர்களை விசாரணையின்றி கொடூரமாக தூக்கிலிட்டும் அந்த கிராமத்தை சூறையாடினதும் இந்த ஜேம்ஸ் நீல் தான். ஸோ அவருக்கு வந்து மவுண்ட் ரோட்டில் வந்து சிலை வச்சுருப்பாங்க பிரிட்டிஷார் 1861. அதை நீக்கிறதுக்கான தொடக்கமாக பார்த்திங்கன்னா மதுரையை சேர்ந்த முகமது சாலிக், சுப்பராயலு 2 காங்கிரஸ் தொண்டர்கள் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கடுத்து இந்த போராட்டத்தை தலைமை தாங்கினது யாருன்னா SN சோமயாஜுலு. ஸோ சோமயாஜுலுவை பற்றி தான் புக்கில் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. திருநெல்வேலியை சேர்ந்த தீவிர தேசியவாதி. இது போக காமராஜரும் இதில் பங்காற்றிருப்பார். எப்படின்னா சோமயாஜுலு, சுவாமிநாத முதலியார் இவங்களாம் கைதான பிறகு செப்டம்பர் 1927 இளம் தலைவர் அந்த காமராசர் போராட்டத்தை வழிநடத்தும் பொறுப்பை ஏற்றார். இதுவும் இம்பார்ட்டண்ட். ஏன்னா வந்து காமராசரோட பற்றி கொஸ்டின் வந்து வரக்கூடிய எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்கலாம். ஏன்னா டிவிகே கவர்மெண்ட்டோட 5 கொள்கை தலைவரில் ஒருத்தர். ஸோ எங்கெல்லாம் காமராசர்னு அந்த பர்டிகுலர் இடம் வந்து கொஞ்சம் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்துக்கோங்க. கேட்குறதுக்கான சான்சஸ் அதிகம். 5 பேரை பற்றியும் கேட்கலாம். ஸோ அந்த 5 பேரில் யாராவது 1-2 பேரை பற்றியும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டீட்டெயிலோடு கேட்கலாம். நம்மளுக்கு தெரியாத இன்ஃபர்மேஷன் வச்சு கேட்கலாம். பெண்கள் குழந்தைகள் பங்களிப்பு. மதுரையை சேர்ந்த பத்மாசாணி அம்மாள்
சென்னைக்கு செல்லும் தொண்டர்கள் பயண செலவுக்காக தனது கால் கொலுசில் தானமாக வழங்கியிருப்பாங்க. அப்புறமா லீலாவதி அம்மா பொண்ணுன்னு அழைக்கப்படுறவங்க 11 வயது சிறுமியும் போராட்டத்தில் பங்கேற்று கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருப்பாங்க. மகாத்மா காந்தி இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிச்சிருப்பார். ஆனால் அறப்போராட்டமாக இருக்கணும், அகிம்சை வழியில் நடக்கணும்னு சொல்லியிருப்பார். சென்னை மாநகராட்சியில் வந்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கும் 1927. ஆனால் 10 வருஷம் கழித்து தான் சிலை நீக்கப்பட்டிருக்கும். 37 தான் ராஜாஜி முதல் முறையாக ஆட்சி அமைச்ச போது. சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கும். அடுத்து மதுரை மியூசியத்தில் கொண்டு போய் வச்சுருப்பாங்க. வாவேசு ஐயர். ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து உங்களுக்கு எக்ஸ்டென்சிவாக நான் தற்கால தமிழ்நாடு வரலாறு வெங்கடேஷன் புக்கில் இருந்து எடுத்த டீட்டெயில்ஸு. ஏன்னா சில தலைவர்களை பற்றி ஸ்கூல் புக்கில் பெருசாக இல்லை, ஆனால் அவுட் சோர்ஸில் இருக்குது. அதனால் இந்த கொஷினும் வச்சுருப்பேன். அவங்கள பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக கொடுத்துருப்பேன். இவங்களெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வாவேசு ஐயர் வீர் சாவர்கரின் 1857 முதலாவது இந்திய சுதந்திர போராட்டம் என்ற நூலை மராத்தியத்திலிருந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பார். அதை கவர்மெண்ட் தடை பண்ணியும் அதை பல பகுதிகளுக்கு அனுப்பிச்சிருப்பார். இந்திய விடுதியில் தங்கியிருப்பார். மதன்லால் திங்காரா அப்படிங்கிற இந்திய புரட்சியாளர், இவங்க கூட தங்கியிருந்தவங்க தான் மதன்லால் திங்காரா. ஸோ அவங்க பார்த்திங்கன்னா கர்சான் வாலி அப்படிங்கிற பிரிட்டிஷ் அதிகாரியை சுட்டுக்கொண்டு அதுக்கப்புறமா இந்த இந்திய விடுதி வந்து ரொம்ப பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு கீழே கண்காணிப்பு கீழே வந்திருக்கும். ரஷ்யாவுக்கு சென்று வெடிகுண்டு தயாரிக்கும் முறையை கற்றுக்கொண்டார். அதுக்கப்புறம் புதுவைக்கு வந்திருப்பார். புதுவையில் வந்து தர்மாலயம் அப்படிங்கிற அமைப்பை ஏற்படுத்தியிருப்பார். ஸோ இதுவும் இம்பார்ட்டண்ட். நீலகண்ட பிரம்மச்சாரி வந்து ஆஸ் கொலை வழக்கில் குற்றவாளியாக கருதப்பட்டு 7 ஆண்டு கால சிறை தண்டனை பெற்றார். புதுவையில் தஞ்சம் புகுந்த போது 1910 பாரத மாதா சங்கம் அப்படிங்கிற ரகசிய அமைப்பை ஏற்படுத்தியிருப்பார். திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள அந்நிய அதிகாரிகளை கொன்று இந்தியாவுக்கு சுயராஜ்யம் பெறுவது அது முக்கிய நோக்கமாக இருந்திருக்கும். புதுவையில் சூரியோதயம் அப்படிங்கிற பத்திரிகையை நடத்திட்டு வந்திருப்பார். வங்க போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பார். வாவேசு ஐயர் சேர்மாதேவியில் பரத்வாஜா ஆசிரமம் நிறுவனது மாதிரி நீலகண்ட பிரம்மச்சாரி கர்நாடகாவில் உள்ள நந்திமலையில் ஆசிரமத்தை ஒன்று அமைச்சு அமைதியாக வாழ்ந்துட்டு இருந்தார். சுதேசி இயக்கம் வங்காள பிரிவினை 1905 இந்தியாவில் சுதேசி இயக்கம் தோன்ற வழிவகை பண்ணியிருக்கோம். வாவு சிதம்பரனார், சர்க்கரையர், சுப்பிரமணிய பாரதி, சுரேந்திரநாத் ஆர்யா ஆகியோரெல்லாம் தமிழ்நாட்டின் மிக முக்கிய சுதேசிய தலைவர்களாக இருந்தாங்க. அந்த டைமில் என்ன ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நடந்திருக்குன்னா, முதல் முறையாக பொது மேடைகளில் தமிழ் மொழி பயன்படுத்தப்பட்டிருக்கும். ஏன்னா ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்த லோக்கல் லாங்குவேஜுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக. சுப்பிரமணிய பாரதியார் உணர்ச்சிமிக்க தேசிய பாடல்கள் மக்கள் மனதில் பெருமெழுச்சி இருக்கும். சுதேசமித்திரம், இந்தியா போன்ற பத்திரிகைகள் தீவிரமாக பரப்பப்பட்டிருக்கும். பிபின் சந்திரபால் வந்து சென்னைக்கு வருகை தந்து கடற்கரை பொதுக்கூட்டங்களில் உரையாற்றியிருப்பார். ஸோ சுதேசி இயக்கம் மொத்தம் 3-4 இயக்கம் இம்பார்ட்டண்ட்டு. சுதேசி, நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் ஒத்துழையாமை, அடுத்து வந்து சட்ட மறுப்பு, வெள்ளையனே வெளியேறு, ஃபைனலாக வந்து குவிட் இந்தியா மூமெண்ட்டு. ஸோ இதை 1 by 1 ஒவ்வொரு டெஸ்ட்லையுமே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 40 பெருந்தலைவர் காமராஜர். ஸோ காமராஜரை பற்றின டீட்டெயில்ஸு இது போக இந்த டாக்குமெண்ட்டோட கடைசி பேஜில் வந்து அவுட் சோர்ஸோட அந்த பேஜையே நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆட் பண்ணியிருப்பேன். இதை வேணால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதிலேருந்து கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் வரக்கூடியதில். அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற பாயிண்ட்டை வந்து நான் இதில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். ராஜாஜியோட மாற்றியமைக்கப்பட்ட ஆரம்ப கல்வி திட்டம், குலக்கல்வி திட்டத்தை முற்றிலுமாக ஒழிக்கிறதுக்காக காமராஜரோட அரசு வந்து சென்னை ஆரம்ப கல்வி திருத்த சட்டத்தை ஏற்றிருப்பாங்க. இதன் மூலிமா முழுநேர பள்ளி முறையை மீண்டும் மாநில அளவில் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இம்பார்ட்டண்ட்டு. 1956 எட்டயபுரத்தில் முதலாக தொடங்கப்பட்ட மதிய உணவு திட்டம் சுந்தர வடிவேலு குழுவின் பரிந்துரைப்படி நிதியுதவியுடன் நிறுவனமயமாக்கப்பட்டிருக்கும். இதன் மூலமாக பள்ளியின் சேர்க்கை வீதம் அதிகரிச்சிருக்கும். சென்னை பொது நூலக சட்டம் அமலாக்கத்தின் கீழே 5000த்துக்கு அதிகமான மக்கள் தொகையை கொண்ட ஒவ்வொரு கிராம ஊராட்சியிலும் குறைஞ்சபட்சம் ஒரு கிளை நூலகம் திறந்திருப்பாங்க.
இதுவும் வரலாற்று சாதனையாக இருக்குது. 41வது கொஸ்டின், திருநெல்வேலி எழுச்சி, பவளாலை வேலை நிறுத்தம். இதில் முக்கிய கான்ட்ரிபியூஷன் வஉசி, சுப்பிரமணிய சிவா. டாக்டர் செண்பகராமன், M10 தாக்குதல் 1914. M10ங்கிற நீர்மூழ்கி கப்பல் மூலம் சென்னை உயர்நீதிமன்ற கட்டிடத்தை குறிவைத்து குண்டு வீசி இருப்பார். அதே மாதிரி தேசிய முழக்கமான ஜெய் ஹிந்த் அப்படிங்கிற முழக்கத்தை முதல்ல உருவாக்கியவர் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இந்திய தேசிய தன்னார்வலர்கள் அப்படிங்கிற அமைப்பை நிறுவியிருப்பார். ஐரோப்பாவில் இருந்த போதே ப்ரோ இந்தியா அப்படிங்கிற பேரில் சர்வதேச பத்திரிகை நடத்திட்டு இருந்திருப்பார். இந்திய புரட்சியாளர்கள் ஆப்கானிஸ்தான் தலைநகரான காபூலில் தற்கால இந்திய குடியரசு அப்படிங்கிற நிறுவியது மூலம் அமைச்சர்களை வந்து அயல்நாட்டு அமைச்சராக அந்த டைமில் இவர் நியமிக்கப்பட்டிருப்பார் அந்த அமைச்சரால். ஸோ இவர் பற்றியும் அவுட் சோர்ஸில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் தான், புக்கில் கிடையாது, ஸ்கூல் புக்கில் கிடையாது. இம்பார்ட்டண்ட், கேட்கலாம், வாய்ப்பு இருக்குது வரக்கூடிய எக்ஸாமில். கடலூர் அஞ்சலை அம்மாள் டிவிகேவோட கொள்கை தலைவர்களில் கடலூர் அஞ்சலை அம்மாள் இருக்காங்க. வரக்கூடிய எக்ஸாமில் கேட்குறக்கு அதிக பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய ஏரியா. ஸோ தென்னாட்டு ஜான்சி ராணி என அழைக்கப்படுறார். 1921 ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கேற்றிருப்பாங்க. நீல் சிலை அகற்றும் போராட்டத்திலையும் ஈடுபட்டிருப்பாங்க. மகன் பேர் வந்து ஜெயவீரன் அப்படின்னு பேர் சூட்டியிருப்பாங்க. சென்னையில் நடைபெற்ற அனைத்து இந்திய மகளிர் காங்கிரஸ் கூட்டத்திற்கு தலைமை தங்கியிருப்பாங்க. வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தின் போது காவல்துறையினால் மிக கடுமையான தாக்குதல் உண்டாயிருப்பாங்க. 1932 மது ஒழிப்பு கொள்கைக்கு ஆதரவாக கள்ளுக்கடை மறியலில் ஈடுபட்டு 9 மாதம் சிறை சென்றிருப்பாங்க. சட்ட மறுப்பு போராட்டத்திலையும் ஈடுபட்டு சிறையில் சென்றிருப்பாங்க. காந்தியடிகள் 1934 சென்னைக்கு வந்திருந்த டைமில் அவங்கள பார்க்கணுன்னு சொல்லி மாறு வேடம் அணிந்து ஃபர்தா அணிந்து குதிரையில் பயணம் செஞ்சு காந்தியடிகளை சந்திச்சிருப்பாங்க. அப்போ தான் காந்தியடிகள் வந்து தென்னாடு ஜான்சி ராணி அப்படின்னு பாராட்டியிருப்பார். சட்டமன்ற உறுப்பினர், கடலூர் தொகுதி, கோதை நாயகி அம்மாள், மகாத்மாஜி சேவா சங்கம் அமைப்பை நிறுவியனர். வினோபாவேவின் பூமிதான இயக்கத்திற்கு தானமாக 10 ஏக்கர் நிலத்தை கொடுத்துருப்பாங்க. டாக்டர் சவுந்தரம் ராமச்சந்திரன் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் போராட்டத்தின் போது கேரளா முழுவதும் தீவிர சுற்றுப்பயணம் செஞ்சு விடுதலை வேட்கை ஊட்டியிருப்பாங்க. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியோடு இணைந்து சமூக பணிகளை மேற்கொண்டிருப்பாங்க. 1945 கஸ்தூர்பா காந்தி நினைவு அறக்கட்டளை தமிழ்நாட்டு பிரதிநிதியாக நியமிக்கப்பட்டிருப்பாங்க. காந்தி மியூசியத்தை மதுரையில் கொண்டு வந்ததுக்கு இவங்க ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருப்பாங்க. ராமசுப்ரமணியனுடன் இணைந்து உருவாக்கியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒண்டி வீரன் பற்றி, ஜார்ஜ் ஜோசப், நீல் ஸ்டாச்சு. ஸோ எல்லாம் பாக்ஸ் கண்டென்ட்டு, அதனால் நான் இதில் செப்பரேட்டாக கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.